அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆட்சி வீடு ஆட்சி வீடு கொஞ்சம் மூல திரிவோணமும் மூல திரிவோணமும் உள்ளது. சரியா? இப்ப ஆட்சி வீடு அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா பாருங்க, செவ்வாய்க்கு இதுவும் ஆட்சி வீடுதான். கேசாபம் துலாம் புதனுக்கு வந்து இதுவும் இதுவும் அப்ப இது வந்து சூரியன் சந்திரன் சந்திரன் புரியாது. சூரி சந்திரன் சந்திரன். சரியா? ரெண்டு சனி குரு குரு சனி சனி புதனுக்கு இது உச்ச விடாது. ஆமாப்பா புதன் உச்ச வீடு. இது ஆட்சி வீடு. ஆட்சி விடாது. ஆக்சுவலா இது ஆட்சி, இது ஆட்சி உச்சம் இல்லை. ஒன்றுலாம் இது வந்து புதனுக்கு வந்து உச்ச வீடு, இது வந்து ஆட்சி வீடு. அதான் உண்மை. புதனுக்கு இது ஆட்சி உச்ச வீடு அப்படிதான் சொல்லணும். இது சுக்கிரனுக்கு வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து ஆட்சி வீடு, இது உச்ச வீடு. மூல இதுக்கு பேர் என்னது? மூல மூலத்திரிவோணம் பேரு. இது பேர் என்னது? மூலத்திரிவோணம் பேரு. செவ்வாய்க்கு வந்து என்னது? இதுக்கு ஆட்சி வீடு. இதுக்கு பேர் என்னது? இப்ப மூல திரிகோணம் என்ன அர்த்தம்? மூல திரிகோண வீடு. சரியா? குருவுக்கு ரெண்டு வீடு இருக்கு. ஆமாங்க. குருக்கு இது வந்து என்னது? ஆட்சி வீடு. ஆட்சி வீடு. இது மூல திரிகோணம். பேர் என்னது? மூல திரிகோணம். திரிகோண வீடு. இதுக்கு பேர் என்னது? சனிக்கு இதுக்கு ஆட்சி வீடு. இதுக்கு பேர் என்னது? மூல திரிகோணம். அப்போ சூரியனுக்கு ஒரே வீடு. சூரியனுக்கு இது என்னது? இது என்னது? ஒன்னே முடிஞ்சு போச்சு. ஆட்சியும் அதுதான், மூலத்திரிகோணமும் அப்படி இல்ல. அது மூலத்திரிகோணம் நம்மளா சொல்லிடுறோம். அது ஒன்னே ஆட்சி மட்டும்தான். அது மூலத்திரிகோணங்கிறது கிடையாது. எதுப்பா? புதனுக்கு ஆட்சிப்பா. இது வந்து உச்சம்பா. இது வந்து உச்சம். இது வந்து ஒன்லி ஆட்சி. அப்ப அவருக்கு வந்து மூலத்திரிகோணம் கிடையாது. சந்திரனுக்கு என்னது? புதனுக்கு சந்திரனுக்கு என்னது? ஒரே ஆட்சி வீடு. அது மூலத்திரிகோணம் கிடையாது. இவங்க போட்டிருப்பாங்க மூலத்திரிகோணம் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆட்சி வீடு மட்டும்தான். உச்ச வீடு ஆட்சி எல்லாம் ஒண்ணுதான். சரி, இப்போ மூலத்திரிகோணம்னா ஏன் கொடுத்தாங்க? இதுதான்
ஏன் மூலத்திரிகோணத்தை கொடுத்தாரு? மூலத்திரிகோணம் என்ன செய்யும்? மூலத்திரிகோணம் என்ன செய்யும்? ஏன் மூலத்திரிகோணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு இதான் மூலத்திரிகோணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இது சிம்ம லக்னம் எடுத்துக்கிறோமா? சிம்ம லக்னம் இதுக்கு சனி தசை நடக்குது. என்ன வச்சுக்கிறோம்? சனி தசை நடக்குது. சனி எங்க இருந்து நடக்குது? எங்க இருந்து நடக்குது? இல்ல என்ன நடக்க வச்சுக்கிறோமா? இந்த லக்னத்துக்கு சனி எங்க இருந்து நடக்கு? எட்டுல இருந்து நடக்க போகுது. சரிங்களா? அப்போ இது எதுக்கு வித்தியாசம் இருக்கு? எட்டுல இருந்து நடக்குது. அப்ப எட்டுல இருந்து நடக்குதுன்னா அது பொதுவா கெட்ட பலனும் வச்சுக்கிறோம் பொதுவா. இப்போ இதுக்கு ரெண்டு இது கெடுதலாம் 6 இருக்கு 7 இருக்கு. இதுல எதை முதல்ல இன்று வீட்டின் பலனதான் செய்யும். இது 8லதான் செய்ய போகுது. ஆமா, அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. 8 வழியாக தான் செய்ய போகுது. ஆனா இந்த 2ல ஏதோ முதல்ல மகரம் 6 மூலத்திரிகோணத்தை தான் முதல்ல செய்யும். எப்படிங்க ஐயா? அதாவது ஒரு மூலத்திரிகோணங்கிறது அதுதான். ஆட்சி விட்டு படம் 2வது செய்யும். மூலத்திரிகோண படம் தான் ஃபர்ஸ்ட் செய்யும். இப்போ சரௌண்டிங் சர்க்கிள் வருது, அதுல அந்த ஆதிபத்தியத்தை அதெல்லாம் விட்டுரும். லக்ன கணக்கு பிரகாரம் அப்படி பிரிக்கக்கூடாது. அதுதான் இந்த மூலத்திரிகோணத்தை போட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன லக்னம்? சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு சனி எங்க நடக்க போகுது? மீனத்துல நடக்க போகுது. அப்ப மீனத்துல வந்து நடத்தினா இது வந்து 8ல இருந்து செய்ய போகுது. சரிங்களா? இல்ல 8ல இருந்து செய்ய போகுது. அது விட்டுரும். நம்ம அந்த 8ங்கிறதே மறந்தோம். செய்ய போகுது. அப்போ இது சனி என்ன செய்யணும்? 6 7 செய்யணும். 6 அப்போ முதல்ல சொன்னோம்னா சிம்ம லக்னத்துக்கு முதல் வேலை எது? 6 செய்யணும். ஆனா செய்யாது. 7 செய்ய. ஏன்னா மூலத்திரிகோணத்தை தான் ஃபர்ஸ்ட் மூலத்திரிகோணத்தை எப்படி கேட்டீங்களா? சாவ விடாது முதல் இடத்துல. 8ல போய் பார்த்துக்கா 8 அவங்க கொள்ளணும் வச்சுக்கோங்களேன். கொண்டாது. புரியுதா? சனி தசையில முதல் எடுத்தோட என்ன செய்யலாம்? 8ல இருக்குல்ல. அப்ப 8க்கு கெடுபலன் என்ன செய்யும்? 8க்கு எழுது கெடுபலன் என்ன செய்யலாம்? அவமானம், முடக்கம், அசிங்கம், உயிர்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்? எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இல்ல. என்ன செய்யலாம்? இப்போ இங்க இது சேர்ந்தா என்ன செஞ்சிடலாம்? 6 8 எதை செஞ்சு போடலாம். ஆமா ஆமா, அதுதான் நான் யோசிச்சேன். ஆனா இது என்ன செய்யும்? வச்சு செய்யும். மத்தல மாதிரி 2 பக்கம் கொடுத்தாங்க. செய்யாது. ஏன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? செஞ்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு இதோட இரு. நாளைக்கு இதோட இரு. இருபத்தி இதெல்லாம் என்ன செய்யும்? மூலத்திரிகோணங்களுடைய இதுதான் அலட்சியம். வேற ஒண்ணு மூலத்திரிகோணம் ஆசைய கர்மாவை சேர்த்து வைக்கும் இல்லைங்கய்யா? இப்போ சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். குரு வந்து நடக்குது. குரு எங்க இருந்து நடக்குது? 5ல இருந்து நடக்குது. 5க்கு இதுல இருந்து நடக்குது. குரு 7ல இருந்து நடக்குது. குடும்பமா அது இதுல இருந்து நடத்தணும். இதுல இருந்து நடத்தணும். இதுல இருந்து இருக்கு. அப்போ இதுல இருந்து நடத்தா எப்படி பலன் நடத்தும்? குரு சிம்ம லக்னத்துக்கு 5 குறியும் 8 குறியும். 5 இருக்கு 8 இருக்கு. இது எங்க இருக்கு? 5ல இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க? 5ல தான் நல்லா பலன் சொல்லும். அடுத்தது
என்ன செய்யலாம்? முதல் எடுத்து நல்ல பொண்ணு செய்யும். அப்புறம் எட்டுக்கான வேலையை செய்யும். அப்புறம் 8 வேலையை செய்யும். தோல்வி தோல்வி 8 வருஷம் இப்படி 8 வருஷம் அப்படி. அது வச்சுக்கணும். இப்போ இதே இதே குரு இங்க இருக்கு. அப்பயும் அஞ்சுக்கான வேலை தான் செய்யும். ஏன்னா மூலத்திரிகோணம்னு இல்ல, சொல்லிட்டு முதல்ல எதை என்ன செய்யும்? 5 பலனை செய்யும். அதான். நல்ல பலனை செய்யும். முதல்ல நல்ல பலனை செய்யும். 8 இருக்குன்ட்டு 8 பலனை சொல்லக்கூடாது. புரியுது புரியுது புரியுது. நம்ம சொல்லுவோம் அவன் நல்லாதான் இருப்பான். வரும் அது பின்னாடி செய்யும். முதல்ல 5 பெரிய பலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 8 பெரிய பலன். இப்ப மூலத்திரிகோணங்களுடைய இது ரகசியம் என்னது? மூலத்திரிகோணம்னா என்னதுன்னா வேற ஒண்ணும் வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ முதலுக்கு மூலத்திரிகோணம்ங்கிறது இவங்க புக்ல போட்டிருப்பாங்க. இது உள்ள அந்த அந்த நிறைய மாதிரி புத்தகத்துல வந்து காலையில் சொல்லுங்கலாம் எழுதிருப்பான். அதை வந்து பார்த்துட்டு இன்னொருத்த காப்பி அடிச்சு எழுதியிருப்பான். அதை என்ன சொல்லியிருக்கா ஏஜ்னா அவன் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் தெரியும். அப்படிதான் நிறைய நூல்கள் எழுதிது ஆமா ஆமாங்கய்யா. இருக்கு. இதுக்கு முதலுக்கு வந்து இது ஆட்சி வீடு மட்டும்தான், இது உச்ச வீடு மட்டும்தான். இதுக்கு மூல திருமணம் என்பது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. இதை எதை செய்யல எதை நான் படிச்ச அதிகாரத்துல போய் சண்டை போட்டு உச்ச பலனை செஞ்சு முதல் இடத்துல என்ன செய்யணும்? சிம்மலக்கத்துக்கு முதல் வேலை செய்யலாம். எதை செய்யும்? தண்ணி வேலை செஞ்சிடும். உச்ச வீடு இருக்கு, அது என்ன செஞ்சிடும்? அந்த வீட்டை பலனை முதல்ல என்ன செய்யும்? கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப இதுல என்ன சொல்றீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 2 வீடு இருக்குதுன்னா அதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம் அதைத்தான் சொல்றீங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அதை வச்சுதான் பலன் திரும்ப வந்து வச்சுக்கோங்க. அதை வந்து அழைச்சு விட்டா செட் ஆகும். முதலுக்கு உச்சத்தை